ஸோ அந்த லைக் போட்ட விஷயமும் சொல்கிறீங்க சார். இப்போ அது ஒரு ஃபன்னாக கூட அவங்க போட்டிருக்கலாம்ல, இல்லை ஒரு மனசில் வர என் மகளை எவனாவது என்னம்மா நல்லா வாயில் வருது ஏம்மா நீங்கள் எவனாவது கூப்பிட்டு போகிறேன்றான் உடனே ஃபன்னாக ஒரு அம்மா வந்து லைக் போடுவாங்களா? ஏன்னா சர்ச்சை, ஏன்னா குஷ்பு அவர்கள் வந்து த்ரிஷா வந்து எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக எல்லாத்தையும் சினி ஃபீல்டு ஃபுல்லாக இருக்குமே த்ரிஷா பற்றி தெரியுமே, குஷ்புக்கு மட்டும் கிடையாது. சினி ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷா பற்றி. அவங்க கூட நடித்த நடிகர்களுக்கு தெரியும், அவங்க வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு தெரியும், அவரை கூட நட்பா பழகிற எல்லாருக்குமே த்ரிஷா பற்றி தெரியும். குஷ்புக்கு மட்டும் கிடையாது. இல்லை, த்ரிஷா வந்து கண்ணியமான பெண் அப்படின்னு சொல்லி நிச்சயமா அது எந்த மாற்று கருத்து கிடையாது. நைட்டானா வீட்டுக்கு வந்துடுவாப்புல என்ன இதாக இருந்தாலும். ஓகே சார். நான் இப்போ இதாக இருந்தாலும்னா அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அது இதாக இருந்தாலும் சப்போஸ் ஃபுட் பாய்சனில் வாமிட் எடுத்துட்டாப்புலன்னு வச்சுங்க, அப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஜனநாயகம் படம் வந்து இப்போ மறுபடி சென்சார் குழு வந்து மறுபடியும் பார்க்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இல்லையா? ஸோ இந்த படம் வந்து பார்த்துட்டு ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி பின்னாடின்றதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு உடல்நிலை சீராக இருக்கணுன்றதான் நம்ம இறைவனை வேண்டிக்கணும். ஆமாம். ஏன்னா அவருக்கு லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே வயிற்றால வாந்தின்னு சொல்லி லீவு போட்டு 10 நாள் இழுத்தார். ஸோ இது வந்து ஏதோ ஒரு கழிச்சு போட்ட தாயத்தை தாண்டிட்டாங்கன்னு அந்த மாதிரி இந்த படத்தை தொடரவும் பூரா நாசமாகறான். வாந்தி எடுக்கிறான், வயிற்றால போகுது, உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஜனநாயகன்ற தொட்டவன நாசம். ஸோ இப்போ பார்க்க போகிற அதிகாரிக்கு அன்னைக்கு காலையில் என்ன நிலைமைன்றதை நம்ம சொல்ல முடியும். வர்ற வழியில் அவர் நல்லபடியாக வந்து சேரணும், ஆஃபீஸ்க்கு ஸ்க்ரீனிங் நல்லபடியாக பார்க்கணும், கரண்ட்டு கட் ஆகாமல் இருக்கணும், வர்ற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும். இப்படி இல்லை சொல்கிறேன், இந்த மாதிரி எது கெட்டது நடக்காமல் அவர் வந்து படம் பார்த்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம இறைவனை வேண்டும். ஏன்னா உடம்பு சரியில்லாம போகுதுமா, அப்படி ஆகுது. அதே மாதிரி ஆயிடுச்சு. பாவம் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் உயிருக்கு உத்தரவாதத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் படம் அதை பார்த்து அதுக்கப்புறம் என்னன்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் சம்மந்தமாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல வராரு. ஸோ அதனால் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகலைன்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா மக்கள் முன்னாடி இல்லை, ஜனநாயகன் படம் வந்து அவ்வளோதாம்மா, அது முடிஞ்சு, அது கதை முடிஞ்சு போச்சு, செத்த பாம்பு தான். ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்தளவுக்கு மக்கள்கிட்ட சேர அது வந்து எப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அதெல்லாம் எவமா உட்காந்து பார்ப்பான். விஜயே முடிஞ்சு போனதுக்கப்புறம் விஜய் படத்தை வேற உட்காந்து பார்ப்பாங்களா? அந்த படம் அவ்வளோதான். ஜனநாயகன் வந்து அது செத்துக்கிட்டு ஐசியூவில் கிடக்கு, அவ்வளோதான். ஐசியூவில் கிடக்கிறத கூப்பிட்டு, ஐசியூவில் இருக்க தாத்தாவை கூப்பிட்டு உயிர் வேணால் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு வாங்க, இன்னொரு ஒரு வாரம் தான் தாங்கணும், அந்த நிலமையில தான் இருக்குது. நீங்கள் அந்த தாத்தாவை வெளியில் கூப்பிட்டு வந்து ஓட விடலான்னு பார்த்தீங்கன்னா எப்படி முடியும்? அது முடிஞ்சு. ஜனநாயகன் இஸ் ஓவர். ஸோ லாஸ்ட் மூவின்றதுனால ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு இது இருக்குல்ல சார், ஃபேன்ஸ் மத்தியில் விஜய் என்ன செஞ்சாலுமே இதுதாம்மா, அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. ஜனநாயகம் வந்தாலும் பார்ப்பான், அவன் ஏதாவது தாலி இலி அடமானம் வச்சு வீட்டில் இருக்க காசு திருடிட்டு வந்து எதையோ இன்னும் ஒரு 5 டைம் 10 டைம் பார்ப்பான். படம் மித்தம் அவன் மட்டும் பார்த்தா, இந்த 1 லட்சம் பேர் பார்த்தா எப்படிமா படம் ஓடும்? அந்த 2 லட்சம் தற்குறிகள் இருக்காங்க இல்லை மொத்தத்தில், அவன் வந்து 10 தடவை பார்த்தாலும் போட்ட காசு எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஜனநாயகம் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான். ஸோ நம்ம சிபிஐ விசாரணை பேசும்போது இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவங்களையும் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து மறுபடியும் இவங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு போயிருக்காங்க. ஸோ எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க இதில்? இவருக்கு என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற கேள்வி ரைட்டு. ஒன்று கூட்டணி சேர்ந்தா விஜய் இல்லை செந்தில் பாலாஜி அப்படின்னு மாற்றிடலாம், கூட்டணி சேரலைன்னா செந்தில் பாலாஜி இல்லை விஜய் தான் மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு நடந்துட்டு. கூட்டணினா எதுக்கு சொல்கிறீங்க? விஜய் பாஜகவுக்கு சாதகமாக, பாஜக தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கு, பின்னாடி இருந்து ஃபீட் பண்ணி அதை அழிச்சிடும். ஒரு கோழி வளர்க்குறோம், கோழி குஞ்சு வாங்கி வீட்டில் வளர்க்கும்போது ஆஹா பரவாயில்லையே, ஒரு உயிரினத்தின் மேலே இவங்களுக்கு எவ்வளோ பிரியம், சந்தையில் போய் அந்த கோழி குஞ்சை வாங்கிட்டு வந்து எவ்வளோ தீனி போட்டு எப்படி வளர்க்குறாங்க. அது எதுக்கு அப்படின்னா அடித்து திங்கிறதுக்கு தான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அது பிரியாணி ஆயிடும். அப்படி தான் அதுதான் விஜய். இந்த விஜய்ன்ற பிராய்லர் கோழியை வளர்க்குறது யார்? பாஜக தான். ஓகே. அதை எதுக்காக வளர்க்குறாங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு தான். புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி தான். அப்போ அந்த குழம்பு வைக்கிற வரைக்கும் அந்த கோழியை பார்த்தீங்கன்னா ஒரு எதாவது பருந்து வந்தாலும் அதை விரட்டுவாங்க. அந்த கோழியை யாராவது கிட்ட போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா கூட அந்த குடும்பத்தில் வந்து விட மாட்டாங்க. ஆனால் எதுக்குன்னா கடைசியில் அந்த கோழி குழம்பாக போகுது அப்படின்றதுக்காக தான். அந்த மாதிரி தான் பாஜக அப்படியே கண் இமை போல் பாதுகாக்குது விஜய். எதுக்காகனா இதை பிரியாணி போடுற வரைக்கும் இதை பாதுகாக்கணுமே அப்படின்னு. அதுக்கு அந்த இதுதான். இப்போ வந்து அப்போ அந்த கோழி ரொம்ப வேலையை காட்டுச்சுன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அடிச்சிருவாங்க.
அடிக்கடி காணாமல் போயிடுது, எங்கிட்ட பறந்து போகுது, வரமாட்டேங்குதுன்னா சரி இது எவனா பிடிச்சி போயிடுவான், நம்மளே வளர்த்துட்டோம், பிரியாணியை போட்டுருவோம்னு போட்டுருவாங்க. மட்டும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோன்ற பேச்சுவார்த்தை இருக்கு தாவேகா சைட்லேருந்து. அதுதான் நான் சொல்கிறேன்ல, அந்த கோழி அந்த ஒரு நம்ம கண் எல்லைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா ஓகே, அதை தாண்டி போயிடுச்சுன்னா தான் அது எல்லைக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்க ஏன்னா அதை அழிக்கணும், அதுவாக அழிஞ்சு போகிறேங்கும்போது புரியுதா அவங்க அந்த மாதிரி தான். ஓகே சார். ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க? அதுதான் இது இல்லைன்னா அது ஓகே. இப்போ விஜய் வந்து கூட வந்துட்டார், ரொம்ப நமக்கு ஹாப்பியாக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அப்போ இந்த 40 பேரை எப்படி செத்தான்றதுக்கு யாராவது ஒருத்தரை காட்டணும்ல. புரியுதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தான். ஓகே சார். ஸோ ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணி இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு வார்த்தை இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து சின்னம்மா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து இல்லை தாவேகா கூட கூட்டணி வைப்பாங்க வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக தாவேகா கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, இல்லை யார் கூட அப்படின்றது அவங்களோட முடிவு தான். அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கெலாம் அரசியலை விட்டு ஒதுங்குறது நல்லது. உங்களோட பசங்களெல்லாம் போய் கூட்டணி வச்சு அந்த மாதிரி ஜெயிச்சு என்ன பண்ண போகுது இனிமேல்? போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போனால் அவங்களுக்கு புத்தி மாறிடுச்சுன்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கோம். ஸோ இவங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. இந்த இடத்துல இவங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இதில் வரும். அப்போ என்ன அப்படின்னா சரவணா ஸ்டோரு இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், டி நகரில் போத்தீஸ், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஜாக்கெட் பிட்டு கடை போடுறாங்கன்னு அர்த்தம். அது வந்து பெரிய கடைக்கெல்லாம் போட்டியாக வராது. அங்கே எதாவது ஜாமான் வாங்கிட்டு வரும்போது ஏதாவது இப்போ ஜாக்கெட்டு போயிட்டு எடுக்காமல் வந்துட்டிங்கன்னா இந்த கடையில் வேணால் திருப்பி 7வது மாடி ஏறணும், இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சில பேர் அங்கே வாங்கிட்டு போவாங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும் சசிகலாவோட கட்சி. ஓகே. ஸோ எலெக்ஷன் டேட் அறிவித்த உடனே வந்து லயோலா காலேஜ் வந்து கருத்து கணிப்பு. அது லயோலா காலேஜ் கிடையாது மாமா. இல்லை, லயோலா காலேஜில் வருஷத்துக்கு 1000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 10 வருஷத்தில் ஒரு 10,000 பேர் படிச்சிருப்பாங்க, 20 வருஷத்தில் 20,000 பேர் படிச்சிருப்பாங்க. அதில் வேலை வெட்டி இல்லாதவங்க, ஊரை உடைச்சி உலையில் போகிற எல்லாருமே லயோலா காலேஜில் படித்தவங்க எந்த காலேஜ் வேணாலும் இருக்கட்டுமே, எல்லாரும் பெரிய வேர்ல்டு டாப் காலேஜில் படிச்சுருக்கட்டும். அவனோட விதி அவனோட அறிவை பொறுத்து தான் அவன் வந்து வேலை. பல பேர் வந்து டாப் யூனிவர்சிட்டியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபோட்டோகிராஃபி வந்து இந்த டிஎஃப்டி பெருசாக இருந்த காலத்தில் பிசி ஸ்ரீராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பெரிய டாப் கேமராமேன். ஓகே. அதுதான் இன்றைக்கி வரையும் பிசின்னா யாருக்கும் தெரியாது. இல்லை, பிசி ஸ்ரீராம் படித்த காலத்தில் அவர் தான் ஃபெயில், கடைசி ஆள் அவர் தான். டாப் வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு, வாங்கியிருக்காரு. கடைசியில் யாருன்னா ஃபீல்டில் ஜெயிச்சது பிசி ஸ்ரீராம் தான். இன்றைக்கி வரையும் பிசி ஸ்ரீராம் ட்ரெண்ட் செட்டர் 90s. அப்படி ஃபோட்டோகிராஃபியோட ஸ்டைலே மாற்றி விட்டது அவர் தான். ஆனால் அவர் ஃபெயில். பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினார் பாருங்கள். அவர் என்ன ஆனார்? ஒன்றுமே இல்லாமல் ஒரு படம் ஏதோ பண்ணார், அதுவும் ஃப்ளாப். ஸோ இதுதான் வந்து இது. அதே மாதிரி லயோலா காலேஜில் இப்போ இல்லை எந்த காலேஜில் இருந்தாலும் ஒரு 50,000 பேர் 20,000 பேர் 10,000 பேர் படிச்சிருப்பாங்கம்மா. அதில் வந்து அனாமத்தா பரவன்னு இருப்பான், கஞ்சா விற்றுட்டு இருப்பான். சில பேர் பெரிய காலேஜில் படிச்சிருப்பான், கஞ்சா குடிக்கையாக இருப்பான். சில பேர் சின்ன காலேஜில் படிச்சிருப்பான், போய் இதில் மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்த்துருப்பான், பெரிய இடத்துல இருப்பான். ஸோ அது சொல்ல முடியாது. அதனால் இந்த காலேஜ் பேக்ரவுண்டை வச்சுட்டு பாவம் புழப்பு ஓட்டக்கூடிய தம்பிகள் நிறையா பேர் இருக்காங்க. அதில் ஒரு கும்பல் ஏதாவது ஆதவர்ஜனோட காசை வாங்கிட்டு, இப்போ நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்களே அரசியலில் வந்து எம்பி ஆயிடுவீங்கன்னு கூட பண்ண முடியும். பேமெண்ட் ரெடி பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஆள் இருக்குது, லயோலா காலேஜ்லேயே இருக்காங்க. சர்வே பண்ணி இந்த மாதிரி இவங்க தான் ஆங்கர், டாப் ஆங்கர், இது இந்தியாவிலே இவங்க தான் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சர்வே பண்ணி பார்த்ததில் இவங்க தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு பேமெண்ட் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஸோ இந்த கருத்து கணிப்பு அந்த அளவுக்கு இது இல்லைன்னு சொல்லலாம். ஆமாம், அவ்வளோ காசு கொடுத்தா பண்ணலாம். இப்போ என்னைய கூட ஆக்கலாம், வேர்ல்ட்லேயே இவர் தான் நம்பர் 1 பண்ணி தருவாங்க. சர்வே பண்ணால் எத்தனை பேர்கிட்ட பேசினாங்க, எத்தனை பேர்கிட்ட எடுத்தேன், எந்தெந்த நாட்டில் போய் என்னையை பற்றி கேட்டாங்கன்னு சொல்லி நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னா அது தகுந்த மாதிரி சொல்கிறதுக்கு இருக்காங்க. அது ஒரு தனி கலை. அது வந்து ஒரு வியாபாரம் தான். அது புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.